அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் சித்திரை அமாவாசை எப்போது, அமாவாசையின் முக்கியத்துவம், தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம், எந்த காரியங்களை செய்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் அமாவாசை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அமாவாசையின் முக்கியத்துவம், தேதி எப்போது, தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம், எந்த செயல்களை செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை அமாவாசை எப்போது? பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலண்டரின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம். இந்த ஆண்டு மே 7ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது. சித்திர மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாகும். அமாவாசையின் முக்கியத்துவம், தேதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும். சித்திரை மாதம் 2024 தேதி மற்றும் திதி, நேரம். சித்திரை அமாவாசை 2024 மே 7 அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2024 திதி தொடக்க நேரம் மே 7, 2024 காலை 11:17 ஆரம்பித்து மே 8ஆம் தேதி 2024 காலை 9:20 முடிவடைகிறது. மே மாதம் 7ஆம் தேதி முன்பகல் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை முடிகிறது. எனவே அமாவாசை செவ்வாய்க்கிழமையா அல்லது புதன்கிழமையா என்ற சந்தேகம் பலருக்கும் எழலாம். அமாவாசை திதி காலை 11 தொடங்கி புதன்கிழமை 9:19 முடிவடைவதால் அமாவாசை திதி முடிந்த பிறகு மதியம் தர்ப்பணம் அல்லது படையல் செய்யக்கூடாது. எனவே அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமை மே 7 காலை 11 மேல் தொடங்கினாலும் செவ்வாய்க்கிழமை அன்றுதான் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணம் மே 7ஆம் தேதி காலை 11 மேல் செய்யலாம். சூரியன் உச்சம் பெறும் நாளில் சித்திரை அமாவாசை திதி தோன்றுவதால் சூரியனுக்கு நீர் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரை மாதம் ஒரு ஆன்மீக மாதமாததால் உங்கள் வீட்டில் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். சித்திரை மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மைத்ரேய முகூர்த்த நேரம் எனப்படும் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட்டு படையலிட்டு முன்னோர்களின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து படையலிட்டு அந்த படையலிட்ட சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களின் திதி அளித்த பலன் உண்டாகும். இந்த தினத்தில் விரதம் மேற்கொண்டு முன்னோர்களை வழிபடுவதால் பித்ரு சாபம், குலசாபம் போன்றவை நீங்கி நன்மை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபவர்கள் தமிழ் வருடத்தின் தொடக்க மாதமான சித்திரை அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இப்படி செய்வதால் பிறந்திருக்கும் புத்தாண்டு உங்களுக்கு யோகமான காலமாக அமையும். இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தில் விரதமிருந்து மேற்கண்டவற்றை செய்வதால் எடுக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் நீங்கும். திருமணமாகாமல் தாமதமானவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் விரைவில் நடக்கும். படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வண்ணம் வேலை விரைவில் கிடைக்கும். வீட்டில் இருக்கும் தரித்திர நிலை நீங்கி பொன், பொருள் போன்றவற்றின் சேர்க்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய்கள் நீங்க பெற்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கும் மாதம் சித்திரை மாதம் என்பதால் சித்திரை அமாவாசையில் விரதமிருந்து சூரியனுக்கு நீர் படைத்து வழிபட்டால் ஜாதகத்தில் சூரியனின் பலம் அதிகரிக்கும்.
அதேபோல் சந்திரனின் பலம் அதிகரிக்க வேண்டும், மனக்குழப்பங்கள் அகல வேண்டும் என்பவர்களும் சித்திரை அமாவாசையை நவக்கிரக வழிபாடு செய்ய வேண்டும். இந்த அமாவாசை தினம் இப்போது மட்டுமல்லாமல் அனைத்து கடவுள்களுக்கும் பிடித்த விஷயமான தானம் செய்வதை தவிர்க்காமல் பின்பற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. பாவங்கள் நீங்க வேண்டுமென்றால் தானங்கள் செய்ய வேண்டும் என ஆன்மீகம் கூறுகிறது. தனது சக்தியை மீறி தானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தங்களால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். உயிரினங்களின் இன்றியமையாத விஷயமான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை தானமாக கொடுப்பவர்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் என்றும் ஆன்மீகம் கூறுகிறது. இந்த முக்கிய சித்திரை அமாவாசை திருநாளில் விரதமிருந்து வழிபடக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்து தங்களது பலன்களை இரட்டிப்பாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.